நமஸ்காரம். சிமா டூஸ்லேருந்து அஸ்வினி. ஸோ இன்னைக்கு நம்ம மார்னிங் இப்போ மணி 6 ஆகுறது. ஸோ இப்போ காஷியில கங்கா ஸ்நானம் பண்றதுக்காக எல்லாரும் வந்திருக்கோம். ஸோ நீங்க பார்க்கலாம், கங்கையோட தரிசனம் பண்ணிக்கோங்க. நம்ம பாவங்கள் எல்லாம் கழித்து நம்மளை வந்து சுத்தப்படுத்துற இந்த தாயை நமஸ்காரம் பண்ணிக்கலாம். பிளஸ் நம்ம வந்திருக்கிறவங்க எல்லாருமே இங்க பித்ரு தர்ப்பணம் பண்றதுக்காக ஆயத்தம் ஆயிட்டு இருக்காங்க. இங்க பிண்ட தானம். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தர், அதாவது அது தம்பதியா இருந்தா தம்பதி, ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. ஏன்னா சிங்கிளா வந்ததுனால ஒரு ஃபேமிலி கணக்கு. ஸோ பிண்டம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த போட்ல போறாங்களே, அந்த போட்ல வந்து இங்க இருக்கிற இத்தனை காட்டும் காமிப்பாங்க. மொத்தம் அந்த சைடு லாஸ்ட்ல ஹரிச்சந்திர காட்ல இந்த சைடு இந்த பக்கம் பார்க்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், இந்த லாஸ்ட்ல வந்து ஹரிச்சந்திர காட் அந்த பக்கம். ஸோ இது மொத்தமாவே அந்த போட்ல போய் நம்மளுக்கு காட்டுவாங்க. ஈவினிங் கங்கா ஹாரதி இங்கதான் நடக்கும் இந்த மேடையில. சில பேர் எல்லாம் போட்ல உட்காந்துருப்பாங்க, சில பேர் இங்க உட்காந்து. ஸோ இப்படி வியூ அங்கே எங்க விசிபிளா இருக்குமோ அங்க வச்சு கங்கா ஹாரதி நடக்கும். ஈவினிங் 6 o'clock அப்படி நம்ம திரும்ப இங்க வர போறோம். இன்னைக்கு மார்னிங் ரொம்ப பிளசண்டா இருக்கு. நதியான கங்கை நதியில இருக்கும். காலையில இப்போ ஒரு 6:30 போல இப்போ நம்ம இங்க சங்கல்பம் பண்றதுக்காக யாத்ரிகளோட வந்தோம். நீங்க சன்ரைஸ் பார்க்கலாம். மார்னிங், ஏர்லி மார்னிங் கங்கையில நல்ல காத்து. மக்கள் இந்த காட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு போட்ல போயிட்டு இருக்காங்க. காட்டோட வியூ பார்க்கலாம் நீங்க. ஹரிச்சந்திர காட். ஸோ இங்கதான் ராஜா ஹரிச்சந்திரர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹரிச்சந்திரர் வந்து ஒரு பொய்யும் சொன்னது இல்லை அப்படின்றத, பொய் சொல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அந்த பொய், அந்த ஒரு நேர்மைக்கான ஒரு இதுவும்
அவர் எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவிச்சு கடைசியில வந்து இந்த வெட்டியானோட வேலையும் செஞ்சதா சொல்லுவாங்க. தன்னோட மனைவி குழந்தை எல்லாருமே அந்த விளையாட்டு என்ன சொல்ற அந்த பகுதி எல்லாருமே அந்த சூது விளையாட்டுல ஏமாந்தவங்க. அதே மாதிரி அவர் ஒரு சூழ்நிலையில தன்னோட மனைவி குழந்தைங்களெல்லாம் விற்கும்படியான இது கூட நேர்ந்துரும். அதுக்கப்புறமா அவர் வந்து வெட்டியா வேலை பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிடும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும். சோ அவர் வந்து இங்க பண்ணுவாங்க. அதனால ஒவ்வொரு இதுலயுமே நம்ம ஒவ்வொரு இது சொல்ற சுடுகாடுக்கு வெளியிலயுமே ஹரிச்சந்திர கோவில்னு ஒண்ணு இருக்கும். அவரை இது பண்ணிட்டு சுத்திட்டு பிரதானம் பண்ண என்ன சொல்றாங்க ஒரு அங்க வச்சு அவங்களுக்கு பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மள எரிக்கிற மாதிரி செய்வாங்க. சோ இந்த காசியில அந்த ஹரிச்சந்திர காட்டுல எப்பவுமே பிணங்கள் வந்து கண்டினியூஸா எரிஞ்சிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இங்க என்ன சொல்லுவாங்கன்னா எப்பவுமே பிணங்கள் எரியறதோட ஸ்மெல்லு வந்து அந்த துர்நாற்றம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எப்பவுமே இங்க இருக்காது. எவ்வளவு பிணங்கள் கண்டினியூஸா எரிஞ்சாலும் அந்த அந்த வாசனை அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இங்க வந்து இருக்காது. அதே மாதிரி பருந்து வந்து இங்க மேல வட்டமிடாது, பருந்தை நம்ம பார்க்கவும் முடியாது. அதே மாதிரி பள்ளியும் வந்து அந்த சத்தம் போடும் இல்லையா, கௌரி கத்துதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த சவுண்ட் எல்லாம் இங்க கேட்கவே கேட்காது. அதே மாதிரி பூக்கள் வந்து நறுமணம் இருக்காது அப்படிம்பாங்க. சோ அந்த மாதிரி நிறைய விசேஷமான ஒரு ஊரு. சோ கங்கை வந்து நம்மள எல்லாருமே நம்மளோட அசுத்தத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி நம்மளோட பாவங்கள் எல்லாத்தையும் கழிக்கிற ஒரு இந்த தாயார் இருக்கிறாங்க. நீங்க பாக்கலாம் இங்க இது வந்து ஃபுல்லாவே நமக்கு ஹரித்வார், ரிஷிகேஷ், கேதார், பத்ரிநாத் அப்படின்னு அங்கேயே இருந்து வரக்கூடிய கங்கை நதி தான். இது அப்படியே நேரா போகும்பொழுது நம்ம நேத்து பார்த்த திரிவேணி சங்கமம்ல வரக்கூடிய யமுனா நதியும் இதோட கலந்து சேர்ந்து ஒரு கங்கையா மாறுறாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாவே கங்கையா தான் போவாங்க. மொத்தமாவே நம்ம வந்து நதி இந்த தண்ணி இந்த நதியை வந்து கங்கை அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். 50 அடியில இருந்து 180 அடி வரைக்கும் ஆழம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ அகலமான ஒரு இருக்கிறது லாங்கஸ்ட் லெஃப்ட் பாருங்க. அவ்வளவு முன்னெல்லாம் நம்ம சீசன்ல வர சமயம், அதாவது மழை காலம், ஜூலை ஆகஸ்ட் மழை, இந்த ஜூலை ஆகஸ்ட் மழைக்கு அப்புறமா நம்ம வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ ஜாஸ்தியா இருக்கு, அந்த அகலமும் ஃபுல்லாவே நிறைஞ்சிருக்குது. அந்த ஆப்போசிட் இருக்கீங்க, அங்கதான் யூஸ்வலா போய் நம்ம ஸ்நானம் பண்றதெல்லாம் செய்வோம். பட் இப்போ மழை வந்து இப்ப என்ன ஜூலை ஆகஸ்ட் மழை முடிஞ்சு ரொம்ப நீரோட்டம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த சைடு அலௌட் இல்லை. மற்றபடி நம்ம வந்து இப்போ ஸ்நானம் பண்றதுனா யூஸ்வலா லெஃப்ட் சைட்ல தான் பண்ணி ஆகணும். இப்போ வந்து அங்க போக கூடாது, பர்மிஷன் வந்து கொடுக்கறது இல்லை. இது மொத்தம் நம்ம இந்த கங்கை நதியில வந்து மொத்தம் 84 காட்டு, அதாவது ஒவ்வொரு ஊரும் அவங்களோட பில்டிங் மாதிரி கட்டி அந்தந்த ஊருக்காரங்க வந்து எப்பனாலும் தங்கலாம், இங்கே அவங்க கடைசி காலத்தை கழிக்கிறதுக்கோ இங்க நல்ல அதாவது சாப்பாடு சாப்பிட்டுட்டு சிவனை நினைச்சு அவங்களோட வாழ்நாளை முடிச்சுக்கிறதுக்காக ஒரு இடத்துலயும் அந்த மாதிரி காட்டுருவோம். ஸோ இது கேதார் காட், தர்பாங்கா காட், அஹல்யாபாய். இப்ப அஹல்யாபாய்ங்கிறவங்க தான் இங்க வந்து சிவன் இந்த காசி விஸ்வநாதரை கண்டுபிடிச்சு மீட்டு திரும்ப பிரதிஷ்டை பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி மசூதிக்குள்ளதானே இருந்தது. ஸோ அது அந்த அம்மா தான் போராடி அந்த சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. ஸோ காசி விஸ்வநாதரை இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்றதுக்கு காரணக்கர்த்தா அஹல்யாபாய் இந்த தேவி தான். அண்ட் அதே மாதிரி மர்ணிகர்ணிகா காட், ஹரிச்சந்திர காட், அது மாதிரி மொத்தம் 84 காட் இருக்கு. கேதார் காட், ஆதிசங்கராச்சாரியரோட காட். தமிழ்காரங்க வரும்போது அங்க தங்குவாங்க, ஆதிசங்கராச்சாரியர் அந்த இதுல எல்லாம் தங்குவாங்க. இப்ப நிறைய பிளேஸ் இருக்கு. இப்ப நம்ம போறது வந்து ஜெய்ப்பூர் மகாராஜ். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் ஜெய்ப்பூர் மகாராஜரோட பேலஸ். சோ அந்த மாதிரி இருக்கு. இப்ப நம்ம லாஸ்ட் அந்த எண்டுக்கு போகும்போது மணிகர்ணிகா, அங்கதான் சொல்லுவாங்க பார்வதி தேவியோட குண்டலம் விழுந்துருச்சு, தேடுவாங்க, கண்டுபிடிப்பாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஒரு கதை இருக்கு. அண்ட் அங்கேதான் மணிகர்ணிகா காட்டுல தான் எப்பவுமே நம்மளுக்கு வந்து கண்டினியூஸா பிணங்கள் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், நான் ஸ்டாப். ஒண்ணு எரிஞ்சு முடிக்கிறதுக்கு அடுத்தது அந்த மாதிரி பக்கத்துல ஒரு 4-5 பிணங்கள் அந்த மாதிரி எரிஞ்சுட்டே இருக்கும். நல்ல வைபிங்கான பிளேஸ். ஸோ நம்மளோட வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படிங்கிறதுக்கான ஒரு இடம். நல்லா இருக்கும், ஒரு விதமான அனுபவம் அங்க இருக்கும். மீராபாய் காட் சொல்றாரு நம்ம போட்மேன்.
எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராரு இவரு. வர டிவோட்டிஸ்க்கு எல்லாருக்கும் தனித்தனியா அவங்க என்ன கேக்குறாங்க எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணிட்டு ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராரு. நம்ம இங்க காசி விஸ்வநாதர் அதை தெரியுறாரு பாருங்க நேரா. இது இப்ப நரேந்திர அன்னபூர்ணி தேவியும் காசி விஸ்வநாதர் தெரியுறாங்க பாருங்க. இதுதான் இப்போ ரீசெண்டா பண்ணது மணிकर्णी. हिंदी में बोले ये मणिकर्णी का घाट है। यहाँ पे भगवान शिव जी पार्वती जी स्नान करेंगे। स्नान करते समय पार्वती जी के कान का कुंडल मणि कर दिया, ढूंढने पे नहीं मिला तो पार्वती जी ने ताना मारा किसको, भगवान बोलो शंकर को, कि क्या भगवान होकर ढूंढ नहीं पा रहे। तो पार्वती जी को गुस्सा आया, उन्होंने इस जगह को श्राप दे दिया कि जाओ जैसे हम दिल में जल रहे 24 घंटा यहाँ जलता रहे। तो यहाँ पे 24 घंटे डेड बॉडी जलती रहती है और जो यहाँ जल जाता है सीधे मोक्ष मिल जाता है, सीधे भगवान के पास, कोई दोबारा जन्म नहीं। धन्यवाद। इधर रुकेंगे ना थोड़े देर. सब जग को प्यारा मैया, सब जग को प्यारा कृपा जय गंगे विराजमान